ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உத்தவ கீதா 30வது ஸ்லோகம், அதாவது பாகவதத்தில் 18வது அத்தியாயம், உத்தவ கீதைங்கிற பகுதியில் 13வது அத்தியாயம், அதில் 30வது ஸ்லோகம். வேதவாதரதஸ் ந ஸ்யாத் ந பாகண்டி ந ஹைதுகஹ சுஷ்கவாத விவாதே ந கஞ்சித் பக்ஷம் சமாஸ்ரயேத். அதாவது சந்நியாச ஆசிரமத்தினுடைய நியமங்கள் ஒரு ஆசிரமா சொல்லிட்டு வராரு. பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு உண்டான டூஸ் டோன்ஸ், கிரகஸ்தாசிரமத்துக்கு டூஸ் டோன்ஸ், வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு டூஸ் டோன்ஸ், நவ் சந்நியாச ஆசிரமத்துக்கு டூஸ் டோன்ஸ். அங்கே வந்து சந்நியாசிங் போது அவிதிகோச்சர சந்நியாசி, விதிகோச்சர சந்நியாசி, விதிகளுக்கு உட்பட்ட சந்நியாசி இருக்கிறாங்க, அவிதிகோச்சர சந்நியாசி. இப்போ சந்நியாசம் போது ஆந்தர சந்நியாசம், பகிர் சந்நியாசம், அது தெரிஞ்சிருக்கணும். ஆந்தர சந்நியாசம்ங்கிறது கிரக மனதளவில் சந்நியாசம், சமயக்கு நியாசம் செய்தவர் ஆந்த சந்நியாசி. அவர் வந்து எந்த ஆசிரமத்தில் ஆனாலும் இருக்கலாம். ஆந்தர சந்நியாசி மனதளவில் சந்நியாசி. பகிர் சந்நியாசிங்கிறது பிசிக்கலா வீடு குடும்பம் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு சுவாமிஜிகிட்ட போய் உட்கார்ந்து ஒரு சந்நியாசத்தை வாங்கிட்டு படிப்பதற்காக சந்நியாசம் ஏற்றுக்கொள்வது பகிர் சந்நியாசி. ஹீ மே நாட் பி ஏ ஞானி, படிக்கிறவங்களா இருக்கலாம், ஞானம் அடைஞ்சாலும் அவங்க அதே ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. ஆனால் ஆந்திர சன்னியாசி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஹி மே பி அ பிரம்மச்சாரி ஆசிரமம், ஹி மே பி இன் கிரகஸ்தாசிரமம், ஹி மே பி இன் வானப்பிரஸ்தாசிரமம். ஸோ அது ஆந்திர சன்னியாசங்கிறது. பகிர் சன்னியாசியா இருக்கிறவங்களும் ஆந்திர சன்னியாசத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. டு கெட் பகிர் சன்னியாசம் ஏற்றுக்கிட்டாலும் அவங்களுடைய கோல் என்னது? ஆந்திர சன்னியாசம் தான் அவங்களுடைய கோல். அப்படி ஆந்திர சந்நியாசத்தை அடைந்தவர்களுக்கு என்ன கிடையாது? விதி கிடையாது, டூஸ் டோன்ஸ் கிடையாது. அது விதி கோச்சர சந்நியாசி இஸ் ஈக்குவல் டு ஆந்தர சந்நியாசி. ஹி மே பி இன் எனி ஆசிரமா. அந்த அளவுக்கு கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன சொன்னாரு? ஞான நிஷ்டைக்கு போனவங்க தான் மெயினா எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத அவர் என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் இது போன கிளாஸ்லயே பார்த்தோம். வேதவாத ரதக ந ஸ்யாத். அவர் கர்மகாண்டத்தில் மூழ்கி இருக்க மாட்டார். இந்த கர்மகாண்டத்தில் மூழ்கி இருத்தர்னா அவர் சேன் பண்ண மாட்டாரா, கர்மயோகம் பண்ண மாட்டாரா அப்படின்னா அவருடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரால் ஆந்தர சந்நியாசத்தை அடைந்தவர்களுக்கு அடையப்பட வேண்டியதுங்கிறது எதுவும் கிடையாது. இது இன்னும் நான் அடையல, இனிமே முயற்சி செஞ்சு அடையணுங்கிறது வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் த பிராரப்தா. எப்ப முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர்னால கர்மயோகம் செஞ்சு அந்த கரணை சுத்தி பெறணுங்கிறதோ, புண்ணியங்கள் சேர்த்து வச்சு சிரவணம் பண்ணணுங்கிறதோ, புண்ணியத்தை சேர்த்து வச்சு மரணப்பிராப்தி அடையணும், புண்ணியத்தை சேர்த்து வச்சு நிதித்தியாசனம் பண்ணணும், புண்ணியத்தை சேர்த்து வச்சு ஞான நிஷ்டையை பண்ணணுங்கிறதோ, ஞானத்தை பெறணுங்கிறதோ, ஞான நிஷ்டையில நிக்கிறங்கிறதோ எதுவுமே அவருக்கு கிடையாது. அப்புறம் எதுக்கு அவருக்கு கர்மகாண்டம்? சோ வேதவாத ரதக ந ஸ்யாத். அவருக்கு கர்மகாண்டம் அவசியம் இல்லை. யாருக்கு? ஆந்தர சந்நியாசிக்கு. அடுத்தது ந பாக்கண்டி ந ஸ்யாத். ஆனா அதற்காக கர்மகாண்டத்தை விடுறங்கிற பேர்ல அங்க இருக்கிற தர்மத்தை, வேல்யூஸ விட்டு விட மாட்டார். அதுதான் அண்டலை அடுத்த லைன் போடுறாரு. பாக்கண்டி அழகானவர். எதை விட மாட்டார்? பாக்கண்டி நசியாத்னா அங்க இருக்கிற தர்மங்கள், வேல்யூஸ. ஏன்னா அங்க தர்மமும் வேல்யூஸ் எங்கதான் பேசப்பட்டிருக்கு? கர்மகாண்டத்திலும் பேசப்பட்டிருக்கு. அதை அவரு விட்டு விட மாட்டார். ந ஹைதுக்கஹ. அவர் என்ன பண்ண மாட்டார்? வாதம்.
ஏதாவது வீண் பேச்சு வாதம் இருக்காது. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சுஷ்கவாத விவாதை கஞ்சித் கிஞ்சித், ஒரு பொழுதும் என்ன பண்ண மாட்டாரு, சுஷ்க வறண்ட நீரற்ற அப்படின்னு என்ன அர்த்தம், வெட்டி வாதம் ஆர்கியூமெண்ட். இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டுக்கு சுஷ்க வறண்ட வாதம் அப்படின்னு என்னங்க அர்த்தம், அந்த வாதத்தினால யாருக்கும் பிரயோசனம் கிடையாது. அந்த மாதிரி வாதத்துக்கு பேரு சுஷ்கவாதம் விவாதே. அந்த மாதிரி வாதத்துக்கு அவர் தலையிட மாட்டாரு. அதாவது ஸ்ருதிக்கு யுக்த வாதத்தை அவர் எடுத்துக்குவாரே தவிர ஸ்ருதிக்கு விரோதமான வாதத்தை எடுத்து ஆர்கியூமெண்ட் எடுத்து வச்சு அவரு ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாரு. அப்புறம் பக்ஷம் சமாசேத், எந்த ஒரு கட்சியிலையும் அவர் சேர மாட்டாருன்னா அரசியல் கட்சி இல்லைங்க. இப்ப ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, ஒரு குரூப் சொல்லுது பேய் இருக்குதுன்னு, இன்னொரு குரூப் சொல்லு பேய் இல்லைன்னு, இந்த வாதத்தில் அவரு கலந்து கொள்ள மாட்டார். இது என்னது, சுஷ்கவாதம். என்ன பேய் இருக்குதா இல்லையா, ராமாயணங்கிறது நடந்ததா இல்லையா, ராமன் ஒருத்தர் இருந்தாரா, இதெல்லாம் வாதத்துக்கு வர வேண்டிய விஷயமா என்ன? திஸ் ஆர் ஆல் ஃபேக்ட். ராமர்னு ஒருத்தர் இருந்தாரு, ராவணன் ஒருத்தர் இருந்தாரு. இது அறியாமையின் காரணமாக எங்க எடுத்து வைக்கிறாங்க, ஆர்கியூமெண்ட்டுக்கு வருது. பேய் இருக்குதா இல்லையாங்கிறத விட மோசம் ராமன் இருந்தாரா இல்லையாங்கிற வாதம், பேய் இருக்குதா இல்லையாங்கிறத விட மோசமான வாதம். அதனால இந்த மாதிரி பக்ஷம், இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது அவர் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளேயே வரமாட்டாரு. அந்த ஆர்கியூமெண்ட்ல ஒரு பட்சத்திலே அவரு ஆமா ராமர் இருக்கிறாருங்கிற வாதத்துக்கு, வெட்டி வாதத்துக்கு அவரு வர மாட்டாரு. இதுதான் ஒரு கட்சியும் அவர் ஆதரிக்க மாட்டார். இதுதான் ஆசிரியம். எதையும் சார்ந்து, எந்த ஒரு குரூப்பையும் அவரு சார்ந்து இருக்க மாட்டார். அப்ப எதைங்க சார்ந்து இருப்பார், தத்துவமசி, தத்துவத்தை, உண்மையை, ஃபேக்ட்ல அவர் நிற்பாரே தவிர இந்த வாதத்தில் போய் ஆசிரியத்து சார்ந்து இருக்க மாட்டார். அவங்க பெரியவங்க, அவங்க சொல்றாங்க, வசதியானவங்க, பெரிய அரசியல்ல பெரிய ஆளு, அவன் சொல்றான் அதனால ஆமாஞ்சாமி போடலாம், இல்ல இவர் இவர் பெரிய கலெக்டரா இருக்காரு, இவரை பிடிச்சா 1000 வேலையாக, அதனால இவர் சொல்றக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடலாம். எதுவும் அவர்கிட்ட இருக்காது. அவர் எங்கதான் சார்ந்திருப்பாரு, உண்மை தத்துவத்தை சார்ந்திருப்பாரே தவிர ஆசிரியம் டு தத்துவம், நாட் டு த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் த பீப்பிள், அதை சார்ந்திருக்க மாட்டார்கள். இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். அடுத்த 2 ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். உத்தகிவை தவிர நீங்க வேற எங்கேயுமே இது 2 பார்க்க முடியாது. ஃபார் ஆல் பீப்புள். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சன்னியாசாசிரமத்துக்கு உண்டான அவிதி கோச்சர சன்னியாசியாக நம்ம பார்த்தாலும் இப்ப நடுவுல 2 கொண்டு வராரு. ஃபார் ஆல் பீப்புள், நாட் ஒன்லி ஃபார் சந்நியாசா, சன்னியாசிகளுக்கு மட்டும் உண்டான ஸ்லோகம் அல்ல. படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ந உத்விஜேத ஜனாத் தீரக ஜனம் ச உத்வேஜயேத் நது அதிவாதான் திதிக்ஷேத ந அவமன்யேத கஞ்சன. மீனிங் எழுதிக்கலாம், விளக்கத்தை பார்க்கலாம். உத்விஜேத ந ஜனாத் தீரஹ. அந்த ந ஜனாத் தீரஹ. ஃபர்ஸ்ட் வேர்டு உத்விஜேத, ந ஜனாத் தீரஹ. தீர புருஷன், ஒரு சாதகன், ஒரு ஞானி. ஏன்னா தீர புருஷன், தீரங்கிற வேர்டு அப்ளிகபிள் டு மெனி பிளேசஸ். ஒரு சாதகனாக இருப்பவன், ஒரு ஞானத்தை அடைந்தவர், ஞான நிஷ்டையில் இருப்பவர், எல்லாருமே என்னதான் தீர புருஷக. அப்ப நம்ம யாரை வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதான் சொன்ன இட் கோஸ் டு ஆல், ப்ரொஃபவுண்ட் மீனிங் வரும். தீரக என்ன சொல்றாரு, உத் வி ஜேத ந ஜனாத், மக்களை கண்டு பயப்பட மாட்டார், தைரியமாக இருப்பார். உலகத்திடம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஏங்க எதுக்குங்க அவர் தைரியமா இருக்குன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, உலக மக்களிடம் அடி வாங்க மாட்டார். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அவரிடம் இருக்கும். ஐஎஸ்ஐங்கிற பேர்ல இந்த கண்ணத்தை அடிச்சா அந்த கண்ணத்தை திருப்பி காட்ட மாட்டார், ரௌத்ரம் பண்ணுவார். தன்னை பாதுகாத்துக் கொள்ள உள்ள எல்லா வேலையும் அவரு செஞ்சுக்குவார்.
பிராரப்தத்தை வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தாலும் இந்த எண்ட் ஆஃப் த லைஃப் எப்பங்கிறத எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அவரை என்ன பண்ண மாட்டாரு, மற்றவங்கிட்ட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இல்லாம, அஹிம்சைங்கிற பேர்ல செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இல்லாம வாழ மாட்டார். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்குவாரு. உலகத்திடமிருந்து அவர் அடி வாங்க மாட்டார். அடுத்தது ஜனம் ச உத்விஜே ஏத்த, பாசிவ் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ், அடுத்து பாசிவ். ந தூ ஜனம் ஜனஞ்ச உத்வேஜயேத் ந தூ, அதையும் செய்ய மாட்டார். தானும் அடிக்க மாட்டார், மற்றவங்களே அடிக்க மாட்டார். இதுதான் லோக்கல் லாங்குவேஜ். அங்க என்ன மீனிங் இருக்குது? தன்னை கண்டு மற்றவர்கள் அஞ்சும்படி நடந்து கொள்ள மாட்டார். தன்னை கண்டு மற்றவர்கள், பாசிவ் வாய்ஸ். தன்னை கண்டு மற்றவர்கள் அஞ்சும்படி நடந்து கொள்ள மாட்டார். இது காமனா எல்லாத்துக்கும் பொதுவானது இல்லைங்களா? நாம யாரை கண்டும் பயப்படக்கூடாது. நம்மளை கண்டு யாரும் அஹிம்சோ பரமோ தர்மகங்கிற ஃபாலோ பண்ணினாலும் மற்றவங்க நம்மளை அடிக்கிறதுக்கு விடக்கூடாது, நாமளும் மற்றவங்களை அடிக்கக்கூடாது. இப்போ நம்ம மற்றவங்களை அடிக்கிறது அப்படிங்கிற நம்ம கண்டு மற்றவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படின்னா அதையும் பண்ண மாட்டார் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்த பார்க்குறோம், இந்த பதஞ்சலி யோக சாஸ்திர கற்றுக்கொண்டு அனிமா மகிமா இந்த மாதிரி சில விஷயங்கள், கூடு விட்டு கூடு பாயது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை கற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜனங்களை பயமுறுத்துறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு ஞானி பண்ண மாட்டார். பூமிக்கடியிலேயே போய் நம்ம கேள்விப்பட்ட மண்ணுக்குள்ளே போய் மாசக்கணக்காக வாழக்கூடிய சக்தி படைத்தவர்கள் பதஞ்சலி யோகியை கற்றுக்கொண்டது யோகிகள் அங்கேயே போய் இருப்பாங்க, மறுபடியும் எஞ்சி வெளியில் வருவாங்க. அப்படி பண்ற சக்தி இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவர்களை பயப்படுத்த மாட்டார்கள். இதுதான் பியோர் ஒரு ஞான நிஷ்டையில் இருப்பவருடைய அவிதி கோச்சர சன்னியாசியுடைய குணம். நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதை எல்லாருமே வாழ்க்கையில ஒரு வேல்யூவா முயற்சி செய்து, அப்ப ஏங்க மிரட்டலினா எப்படிங்க, அதாவது ஒரு மற்றவர்களுடைய நலனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சாம வேத தான தண்டத்தை யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய மனதில் இருக்கிற கோபத்தினுடைய வெளிப்பாடாகவோ இயலாமையின் வெளிப்பாடாகவோ மற்றவங்களை என்ன பண்ணிடக்கூடாது. மெயினா எல்லாத்தையும் கட் பண்றோம்னா உள்ள இருக்கிற இயலாமையா இருக்கும், அது அல்லது கோபமா இருக்கும், ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டியா இருக்கும். அதனால மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, கஷ்டம் கொடுக்க கூடாது. கஷ்டம் கொடுக்கலாம் எப்போ, என் மனதில் எந்த ஒரு விகல்பமும் கிடையாது, அவருடைய நலனுக்காக நாம் என்ன பண்றோம், குழந்தைகளை சொல்லி கொடுத்து வளர்த்துறதாகட்டும், ஒரு ஆசிரியராகட்டும், அவங்கள என்ன பண்ணி ஆகணும், ஒரு மிரட்டினா தான் வேலையாகும். எல்லாம் கிளாஸ்ல 60 பேருக்கு 60 பேர் நியாயம் பேசுறது, மிஸ் எப்படிங்க கிளாஸ் எடுக்கிறது, அப்ப என்ன பண்ணிதான் ஆகணும், ஒரு சத்தம் போட்டு ஒரு பயமுறுத்தி தான் அவங்களை என்ன பண்ணி ஆகணும், குச்சி எடுத்து எதையோ ஒன்று பண்ணி தான் என்ன பண்ணி ஆகணும், வகுப்பை நடத்த முடியும். அங்க போய் நான் யாரையும் துன்பம் எடுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு இப்படி ஒரு பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்களா கத்துங்கன்னு உட்கார்ந்துருந்தா அது ஆசிரியர் தொழிலே அல்ல. மற்றவர்கள் நலனுக்காக நம்ம என்ன, அதாவது தர்மத்துக்கு உட்பட்டு நம்ம என்ன வேணா பண்ணலாம், வித்தவுட் கெட்டிங் எமோஷன்ஸ். ஆனால் நிறைய பேர் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். எப்படி நீங்க மற்றவங்களை ஹர்ட் பண்ற இடத்துல ரிவைண்ட் பண்ணி உங்க வாழ்க்கையில பாருங்க, உங்களுக்குள் வந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டினால மற்றவங்களை பயமுறுத்திருப்பீங்க, உங்களுக்குள்ள வந்திருக்கிற கோபம் மற்றவங்களை பண்ணியிருப்போம், நமக்குள்ள வந்த இயலாமை மற்றவங்களை ஹர்ட் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் மெஜாரிட்டி பீப்புள், 99.99 people hurting others because of their emotional problem. If you are matured enough, you will not hurt. அதாவது மற்றவங்களை இந்த உணர்ச்சிகள்னால மற்றவங்களை ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நல்லதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம, அது அவங்களுக்கே புரிஞ்சு போயிரு, அட நமக்கு தான் நல்லது தானே சொல்றாங்க அப்படிங்கிறது ஆப்பரண்ட்டுக்கே புரிஞ்சு போயிரு. திட்டு வாங்குறவங்களும் என்ன புரியும், கொஞ்ச நேரம் சிந்திச்சாங்க, இவங்க எதுக்கு திட்டுறாங்க, நம்ம நல்லது தானே அப்படிங்கும் போது என்ன ஆகும், அவனுடைய ஹர்ட் ஃபீலிங் போகாது. ஆனா நீங்க ஹர்ட் பண்றதுங்கிறது எத்தனையோ விதத்துல, ஒரு ஜாதியை சொல்லி ஹர்ட் பண்றது, அல்லது ஒரு உடல் குறைபாட்டை எடுத்தோன்னு சொல்றது, பேர் வைக்கிறதே சில பேர் பார்த்தீங்கன்னா குள்ளையன்னு பேர் வைக்கிறது, அவனுடைய உடல், இதெல்லாம் என்னது, மற்றவங்களை ஹர்ட் பண்ற விஷயம். நான் கேட்ட ஜோக்குங்கிற பேர்ல தெரியாம உங்களுக்கு முன்னால் அவன் சிரிச்சாலும் மனதுக்குள்ள கண்டிப்பா அவனுக்கு வலிக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மளுக்குள்ள தானே, அப்படி உடலை குறித்து கமெண்ட் அடிக்கிறது, ஜாதி பிறப்ப குறிச்சு கமெண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் என்னது, மற்றவங்களை ஹர்ட் பண்ணும். ஈவன் தோ ஷி ஆர் ஹி இஸ் யுவர் ஃப்ரெண்ட், அதெல்லாம் அந்த ஏரியாவில் தொடவே கூடாது.
இது 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 வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஹர்ட் ஆகல, உங்களுக்குள்ள பிரச்சனை வராம இருக்காம அதை ஏத்துக்குவானுங்க நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது அந்த வாசனை அவனுக்குள்ள பதிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே புதக்குன்னு வந்தது. அந்த எனிமிட்டி அதிகமா இருக்கு. காரணமே இதுக்கு முன்னால் நீங்க போட்ட முட்டுலியா தான் இருந்திருக்கும். அவன் நம்மளை இப்படி சொன்னான், அப்பவே அப்ப சொல்லியிருக்கான், நம்ம தான் ஃப்ரெண்டு நினைச்சுக்கிட்டான், அவன் அப்பவே இப்படித்தான் நம்மளை வச்சிருந்திருக்காங்கிறது எனிமிட்டி கொண்டு வந்து விட்டுருது. 99% உறவுகள் கெடுவதற்கு காரணம் தேவையில்லாத கமெண்ட். இந்த வாயை ஒன்ன வச்சுக்கிட்டு ஏதாவது பேசணும் அப்படிங்கறக்காக ஒரு அவங்க ஒரு நாள் ஒண்ணு வேண்டாம், நீ ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் கமெண்ட் அடிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் அடிக்க கூடாது. அதுக்கு என்ன சொல்லுது, மற்றவங்க மனசை அப்பத்திக்கு அவங்க சிரிச்சுட்டு போயிருக்கலாம், ஆனா அது கண்டிப்பா ஆழமாக பதிஞ்சிருக்கும். அது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது உங்க ஞாபகம் வரும், அடிச்ச கமெண்ட் ஞாபகம் வரும், அவங்களுக்குள்ள மனம் புண்படும். இதை செய்யக்கூடாது. இந்த வேலை யார் செய்ய மாட்டா? ஆந்தர சன்னியாசி செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு தேவையே இல்லை, அது அவருக்கு சுபாவமாகவே இந்த குணத்துக்குள்ள வரமாட்டார். அதான் சொல்றாரு, தன்னை மற்றவங்க உலகத்திலையும் போய் அடி வாங்க கூடாது, அடி வாங்கிக்க மாட்டாரு. இவரு யாரையும் அடிக்க மாட்டார்னா மனதளவில் குச்சி வச்சா நம்ம அடிக்க போறோம், மனதளவில் யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்தது அதிவாதானு திதிக்ஷேத்த. இது வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூங்க. திதிக்ஷேத்த அதிவாதான். அதிவாதான் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நாம தப்பு செஞ்சதா அவங்க புரிஞ்சுக்கிட்டு தவறான புரிதலால் நம்ம அவதூறு பண்றது, நமக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறது, நம்மளை பலியாக்குறது, ஒரு அவமதிக்கிறது, நம்மளை ஒதுக்கி வைக்கிறது, கண்டுக்காம இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன் பிரச்சனை என்ன? தவறாக புரிதல், அதிவாதானு. அப்போ திதிக்ஷஸ்வ, அந்த வாதம் எப்படி இருக்குது பேச்சு? அதிவாதானு. எவ்வளவு நீங்க கேர்ஃபுல்லாக, மேல 2 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு கேர்ஃபுல்லாக இருந்து நாமளும் மற்றவங்க இருந்து அடி வாங்க கூடாது, மற்றவங்களையும் நம்ம அடிக்க கூடாது, நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அண்டரை பண்ணிக்கணும், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை தவறாக புரிந்து கொள்றதுக்குன்னு ஒரு 4 டிக்கெட் உலகத்தில் இருக்கும். இருந்தா தான் அது உலகமே. நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்தாலும் அதை தவறா புரிஞ்சுக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. தவறா புரிஞ்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா இருந்தாலும் அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்தது உங்களுக்கு அவதூறு, உங்களுக்கு பழி ஏற்படுற மாதிரி சொற்களை சொல்லுதல், உலகத்தில் தப்பா சொல்றது, அல்லது நம்மளை அவமதிக்கிறது, நம்மளை தள்ளி வைக்கிறது, நம்மளை கேவலப்படுத்துறது, எத்தனையோ பண்ணுவாங்கன்னு முதல்ல ஏத்துக்கணும். எல்லாரும் இறைவன் சொன்ன கூற்றையே இங்க சரியாக புரிந்து கொள்றக்கு ஆள் இல்லையும் போது நான் எம்மாத்திரம், கிருஷ்ணன் சொன்ன வார்த்தையே மண்டையில பல பேருக்கு ஏறலிங் போது நான் சொல்ற வார்த்தை என்ன? தேவ வாக்கா? என்ன தேவ வாக்கே இங்க செல்லுபடி ஆகல, தப்பா புரிஞ்சுக்கிட்டு இத்தனை மதம் இருக்குது இன்னைக்கு. துவைதம் அத்வைதம் தான் அவர் சொல்றது. ஆனா பெரிய பெரிய மகான்களே தவறா புரிஞ்சுட்டு எங்க உட்காந்துருக்காங்க? துவைதத்துல உட்காந்துருக்காங்களா இல்லையா? இறைவனுடைய கூற்றையே தவறாக புரிந்து கொண்டு நீ வேறு நான் வேறு, சாங்கியம், புத்தம், எத்தனை பிரிவுகள். இறைவனுடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு உலகம் போயிட்டு இருக்கும் போது அதை யோசனை பண்ணிக்கணும். நான் எம்மாத்திரம், நான் சொல்றதெல்லாம் சரியா புரிந்து கொள்ள முடியாது. உலகத்தினால புரிந்து கொள்ள ஏன் புரிஞ்சுக்க முடியாது? அவங்களுடைய ரஜோகுணம், தத்துவ குணம், தமோ குணத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதில் நின்றுதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். வேணும்னு தப்பா புரிஞ்சுக்கிறது இல்ல, இயலாமையில் தவறாக. ஏன்னா தவறா புரிந்து கொள்றதுன்னா ரஜோகுணம் தமோ குணம் தான் தவறாக புரிய வைக்கும். தப்பெல்லாம் சரியா தோணும், சரியெல்லாம் தப்பா தோணுமா? அப்ப அவங்க தவறா புரிஞ்சுக்கிற காரணம் என்னது? அந்த கோர் பர்சனாலிட்டி அல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற டாமினன்ட் குணம். அதுதான் என்ன பண்ணுது? தப்பா புரிஞ்சுக்க வச்சுக்குது. தப்பா புரிஞ்சுனோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க பண்ணு தப்புன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவதூறு படுத்துறது, நம்ம சொல்றது, அதாவது நாம பண்றதெல்லாம் அவங்களுக்கு தப்பா தோணும். நீ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தப்பா தான் தோணும். அப்ப என்ன பண்ணும்? திதிக்ஷேத திதிக்ஷஸ்வ பாரத, திதிக்ஷஸ்வ பாரத.
என்ன பண்ணு, அவங்களை இந்த அறிவோடு ஏற்றுக்கொள். அவங்க இவங்க அவங்கள பேசல, கோர் பர்சனாலிட்டி பேசல, அவங்களுடைய குணம், அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய கோபம், அவங்களுடைய தவறான புரிதல் எது வேணா இருக்கலாம். அதுக்கு நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ண வேண்டாம். அவங்க ஏன் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி போறதாட்ட ஒரு முட்டாள்தானே இந்த உலகத்துல, வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், எப்படி வேணா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம எப்படி இருந்துக்கணும், திதிக்ஷேத்த ஈத்த போடுறாரு. யூ ஷுட், ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் யூ ஷுட் லிங் யூஸ் பண்றாரு. இஸ் நாட் யூசிங் லோட். போச்சா போச்சுலாம் சொல்லல அவரு. யூ ஷுட் லேர்ன். என்ன புலம்பல், நான் இவ்வளவு நல்லது பண்ணினேனே, அவ்வளவு நல்லது பண்ணினேன், இவ்வளவு நல்லது பண்ணினேனே, அவங்க திருப்பி எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே. அப்படிதான் பண்ணுவாங்க. பண்றவங்க யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? பக்கத்தூடா இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பழி ஊத்துவாங்க. உடனே உலகம்னா எங்கே வீட்டை விட்டு வெளியில எல்லாம் நினைக்கக்கூடாது. என்னை சுற்றி இருப்பது என் உலகம். அது என் கணவனா இருக்கலாம், என் குழந்தையா இருக்கலாம், என் பையனா இருக்கலாம், என் பொண்ணா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், மாமாவா யாரா வேணா க்ளோஸ் டு மீ தான் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ரோட்ல போறவங்க எப்படிங்க நம்மளை தப்பா புரிஞ்சுக்குவாங்க? ஒரு ரோட்ல பார்த்து ஹலோ சொல்லிட்டு போற ஆள் நம்மளை எப்படிங்க தப்பா புரிஞ்சுக்குவாரு? யார் எங்கிட்ட க்ளோஸா இருக்காங்களோ அவங்கதான் நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிற வாய்ப்பு அதிகம். க்ளோஸா நீங்க யாரு இருந்தீங்களோ அவங்கதான் உங்களை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க இவ்வளவு க்ளோஸா இருந்து தப்பா, ஐயோ க்ளோஸா இருக்கிறதுனாலதான் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. உள்டாவை நினைக்க கூடாது. ஐயோ இவ்வளவு க்ளோஸா இருக்கிறோம், கணவன் மனைவியா வாழ்ந்துட்டோம், நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறாங்களே, அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டோம், அக்கா தங்கச்சியா வாழ்ந்து, அவங்கதான் உங்களை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இறைவன் என்ன சொல்றாரு? அப்ப என்ன பண்ணு, திதிக்ஷேத்த எப்படி அது ஆட்டிடியூட் கொண்டு வரும். என்னது, அதை ஏற்றுக்கொள்றதுங்கிறது ஒரு ஆட்டிடியூட் யுவர் மைண்ட். அதுக்கு என்ன வேணும்? ஞானம். என்ன ஞானம் வேணும்? அவங்க ஏன் அப்படி பண்றாங்கிற அறிவு. அவங்களுடைய ரஜோ குணத்திலேயோ தமோ குணத்திலேயோ அவங்களுடைய புரிதல் தப்பா போயிருச்சு. அது கணவனா இருக்கலாம், பையனா இருக்கலாம், நாம பெத்த பையனா இருக்கலாம். ஏன்னா சிலதெல்லாம் நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் நிறைய பேர் ஹஸ்பண்டி பையனி ஓரமா ஒதுக்கிச்சுதான் கிளாஸே கேட்கறாங்க. They don't bring the husband and son or daughter into the circle of understanding. அதனாலதான் பிரச்சனையே. murmuring. அவங்களே உள்ள போடுங்க, அவங்களும் உலகம், அவங்க தான் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? திதிக்ஷேட்ட. எப்படி அந்த ஆக்ட் என்ன வரணும்? ஞானம். ஏன் அந்த ஞானம்? என்ன ஞானம்? அவங்க கோர் பர்சனாலிட்டி அப்படி பேசல, அவங்களுக்குள்ள இருக்கிற ரஜோ குணமோ தமோ குணமோ தவறா புரிஞ்சு வச்சுக்குது. தவறா புரிஞ்சுட்டு அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு accommodate பண்ண தெரியணும். not adjustment. You should learn to accommodate that person with rajo. with rajo என்ன வாழ்னு கத்துனாதான் ரஜோ. புரிஞ்சுங்களா? தப்பா பண்ணாதான் அவங்க தமோ. தப்பு நீங்க சொல்லதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டா தான் அது தமோ. அந்த தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் அகாமடேட் பண்றேங்கிற அறிவு இருக்கணுமே தவிர அந்த பர்சனை நான் அகாமடேட் பண்ணேன்னா கர்வம் வந்துடும். அவங்கள நான் அகாமடேட் பண்ணிட்டேன், அவங்க அவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் ஐஎம் வித்யா, ஏன்னா வித்யா கர்வது பேர் என்னது, அந்த வித்யா கர்வம் என்ன பண்ண நான் பார் அவங்களுக்குலாம் ஒன்றும் பண்ண தெரியாதுங்க, எனக்கு ஐயோ ஐயோ அது வித்யா கர்வத்தில் போய் நம்மளை சுத்தமா ஒண்ணுமெல்லாம் பண்ணிடும். ஸோ வி ஆர் லேர்னிங். அதனாலதான் சொல்ல ஒருத்தரும் வீட்டுல இருக்கிற ஒரு மெம்பர் நமக்கு சாதனம். எதுக்கு? ஹவு டு அகாமடேட் நாட் தட் பர்சன். You are not accommodating that person. You are learning to accommodate the rajaguna. You are learning to accommodate the tamoguna. பாருங்க, அந்த பர்சனை பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா வித்யாகர் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நிக்கணும். I am learning. I am on the process of learning. அதுக்கு நாம எங்க வந்திருக்கணும்? சத்துவ குணத்துக்கு வந்திருக்கணும். வந்தா தான் யூ கேன் அகாமடேட். ஏன் என்னால் அகாமடேட் பண்ண முடியல? நானே ரஜோ குணத்திலையும் நானே தமோ குணத்துல இருந்தேனா டிட் ஃபார் டாட் டிட் ஃபார் டாட் டிட் ஃபார் டாட் போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில், ஒரு எண்டே வராது. நீங்க ரஜோ குணத்துல தமோ குணத்துல இருக்கிறதுனாலதான் வீட்டுக்குள்ள பிரச்சனையே. அத நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நான் மீண்டு வரல, நான் வந்திருந்தேன்னா எப்படிங்க பிரச்சனை வரும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபே எடுங்க, எப்படிங்க பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? வரவே வராது. நானே இன்னும் எங்க வந்திருக்கேன்? ரஜோ குணத்துல தமோ குணத்துல. ஐ கேன் ரஜோ குணம் cannot accommodate சத்துவ குணம். வேற வாட் அபவுட் தமோ? ரஜோ குண predominant people that குணானே எடுத்துக்கலாம். பர்சன் நம்ம மீன் பண்ண வேண்டாம்.
ரஜோகுண பிரிடாமினண்டா இருந்தீங்கன்னா யூ கேனாட் அகாமடேட் சத்துவ குணங்க. யூ கேனாட் அகாமடேட் தமோ ஆல்சோ. இஃப் யூ ஆர் இன் தமோ யூ கேனாட் அகாமடேட் சத்துவ அண்ட் ரஜோ. If you are in sattva guna, you can accommodate what type of husband he may be, what type of son he may be, what type of daughter she may be. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நான் அகாமடேட் பண்ணிட்டு சந்தோஷமா. அகாமடேஷன் தான் என்ன கொடுக்கும்? ஐ எம் நாட் அட் ஆல் டிஸ்டர்ப். டிட் ஃபார் டாட் கிடையாது. ஈகோ தலைக்கு மேல. அந்த வித்யா படிக்க படிக்க கர்வம் உச்சத்துக்கு போயிடுது. ஈகோ, நான் சொல்றதெல்லாம் சரி, வீட்டுக்கார் செய்யறதெல்லாம் தப்பு. That shows what? You are in the, இவ்வளவு படிச்சே நீங்க இன்னும் ரஜோ குணத்துல தபோ குணத்துல இருந்து you are murmuring na. What about the opponent? He didn't, he or she is not coming to the class. அவருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, அதுல இருந்து எப்படி மேல வர்றதுன்னு தெரியாத ஒரு பரிதாபப்படக்கூடிய டிக்கெட் உட்காந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? Tit for tat. அப்ப நாம உயர்ந்தவங்களா அவங்க உயர்ந்தவங்களா? அவங்கதான் உயர்ந்தவங்க. இத்தனையும் படிச்சு நான் டிட் ஃபார் டாட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்றவங்க, அது கணவனா இருந்தா மனைவியா எடுத்துக்க, மனைவியா இருந்தா கணவன் எடுத்துக்கலாம், அவங்க கிரேட்டருங்கிற நான். ஏன் வகுப்புக்கே வராம அவங்க அப்படி இருக்காங்க? ரீசன் இஸ் தேர். There is a cause, there is an effect for him. What about me? இவ்வளவு படிச்சும் நான் இன்னும் எதுல இருந்து எங்க வர முடியல? ரஜோ குணத்துல உட்காந்து தப்பு கண்டுபிடிச்சு மத்தவங்கள தப்பு கண்டுபிடிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் எழுதி வச்சுக்க, யூ ஆர் இன் ரஜோ ஆர் தம, போத் ஆர் ஈக்குவலி. கண்டிப்பா. அப்ப நான் இவ்வளவு படிச்சுட்டேன், நான் கொஸ்டின் ஆன்சர் போடுறேன், நான் கொஸ்டின் எழுதுறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், சான் பண்றேன், இத்தனையும் தெரிஞ்சு என்னால இதை விட்டுட்டு அங்க வர முடியே. ஒண்ணுமே தெரியாத அவங்க எப்படிங்க வருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க சத்துவ குணத்துக்கு? முட்டாள் தானே இல்லையா? எப்படிங்க வருவாங்க? நம்ம அவங்கள பார்த்து என்ன வரணும்? உண்மையான மண்டைக்குள்ள ஏதாவது விஷயம் போயிருந்ததுன்னா பரிதாபப்படணும். ஒரு குழந்தையை போல் அவங்கள பார்க்க தெரியும். யாரு உங்களுக்கு? நீ யாரு மறுபடியும் நொனன்னு பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் எனக்கு அவங்க அப்படி பண்றாங்க இப்படி. அவங்கள குழந்தையா பார்க்கக்கூடிய பக்குவம் எனக்கு வரலின்னு சொல்லுங்க. பர்ஃபெக்ட்லி யூ ஆர் கரெக்ட். The problem is not in opponent, the problem is in me. ஒரு இடத்துலயும் சாஸ்திரம் படிக்கிறது எதுக்கு? என்னை கரெக்ட் பண்ணிக்கிறதானே தவிர, அப்புறம் இனிமேல் சொல்லும்போது அது தப்பு. கிளாஸுக்கு போறவங்க தப்பு பண்ணும்போது இது அதை விட கொடுமை. நீங்களும் கிளாஸுக்கு போயிருப்பீங்க, அவங்களும் கிளாஸுக்கு போயிருக்காங்க வச்சுக்க. வேதாந்தம் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா வேதாந்தம் படிச்சு அவங்க என்ன திருந்தலையே. Who are you to comment her? Who are you to comment that? அவங்க வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. ஒரு கற்பனைக்கு சொல்றேன். நீங்களும் இது வந்து வேதாந்தத்துக்குள்ள வராத ஆளை பத்தி நான் சொன்னேன். இப்ப நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய பேர்த்தோட பழகிற சூழல் வரும். அவங்களும் வேதாந்தம் படிச்சுட்டு இருப்பாங்க, நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? இத்தனை படிச்சிருக்காங்க, முன்னேற்றமே வரல. Who are you to comment her? The business is between Bhagavan and her. இறைவனுக்கும் அவங்களுக்கும் தான் கனெக்ஷனே தவிர who are you to comment that woman or a girl? ஏன் வேதாந்தத்தை வந்துட்டாங்க இன்னும் முன்னேறல, இவ்வளவு படிச்சு ஒண்ணு மண்டைக்குள்ள போகல. அப்படியே என்ன அர்த்தம்? எனக்கு போயிடுச்சு கர்வம், எனக்கு போயிடுச்சு, அவங்களுக்கு போகல, அதனாலதான் நீங்க கமெண்ட் பண்றீங்க. அது அதை விட தப்பு. அவங்க they are in process. They will come out within few months, within next க்ஷணங்கோட மாறக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் அடுத்த நீங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல கூட அவங்களுக்குள்ள மாற்றம் வந்திருக்கலாம். மாற்றம் இஸ் inevitable, தட் இஸ் மாறாதது. மாற்றம் மாறாததுங்கிறது என்னது? மாறிக்கொண்டே இருக்குங்கிறது என்னது? மாறாது. அப்ப அவங்க மாறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். நீங்க யார் அவங்களை கமெண்ட் அடிக்கிறதுக்கு? இறைவனே கம்பெனி இருக்கும்போது அப்படி நினைச்சுக்கணும். நாம வந்துட்டாங்கிறவங்களையும் நம்ம கம்பேர்ட் அடிக்க கூடாது, இன்னும் வராதவங்களையும். இப்ப நம்ம வந்தவங்களையும், நம்ம இவ்வளவு வகுப்புகள் போய் கூட வர்றவங்களையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, வகுப்புக்கே வராதவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது. பிரச்சனை எங்கிட்ட இருக்கு. அதனால அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இன்ட்ரோவர்ட்டா போய் பாருங்க, எங்க அழுக்கு இருக்கு நம்ம மனசுக்குள்ளேன்னு பாருங்க. அதை கிளீன் பண்றதுக்கு பாருங்க. யூ ஆர் இன்டெலிஜென்ட் உமன் இன் திஸ் வேர்ல்ட். மற்றவங்களை தப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா still you have to grow. அதான் அர்த்தம். அதிவாதான திதிக்ஷேத. பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். உங்க வாழ்க்கையில ஒரு செகண்ட் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க.
இது கண்டிப்பா நம்மளுடைய ஒரு growthக்கு இது ஹெல்ப் ஆகும். ஆச்சா? அடுத்தது அவமன்யேத்த கஞ்சன. அதனால என்ன பண்ணாத அவமன்யத்தினா விரோதம் கொள்ளக்கூடாது. மற்றவங்களை மர்மரிங் பண்ணும் மனதுக்குள்ள என்ன வந்துருது? விரோதம். விரோதம் இருக்கிற மனம் புல்லரித்து போன மனம். யாருக்கிட்ட உள்ள விரோதம் வச்சிருக்கீங்களோ அந்த மனம் ஓட்டை என்ன சொல்றது? அரிச்சு போன மனம். என்ன சொல்றது? மனம் என்ன ஆயிடுச்சு? உங்க அந்த விரோதம் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? அரிச்சு கொண்டிருக்கிறது. பி கேர்ஃபுல். ஒரு நாளைக்கு இது இல்லாம போயிடும். ஸோ மற்றவருடைய விரோதம் அதை கொல்ல, அவமதித்துட்டு நம்மளை அவமதித்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களோட விரோதம் கொண்டீர்கள் என்றால் செல்லரித்து போவது என் மனம். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. விரோதம் கொள்ற மனம் செல்லரித்து போகிற மனம். அதனால யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? விரோதம்லாம் காட்டக்கூடாது. அதுக்கு இந்த ஆட்டிடியூடுக்கு ஒரு ஞானத்தை முத கொடுத்தேன். அந்த ஞானத்தை வச்சுதான் நீங்க இதெல்லாம் டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்தது தேகம் உத்திஷ்ய பசுவத்து வைரம் குறியாத்து. 3வது லைன். அது அடிக்காம வந்துட்டேன். 3வது லைன். தேகம் உத்திஷ்ய பசுவத்து வைரம் குறியாத்து ந கனச்சித்து. கேனச்சித்து. எஸ், கேனச்சித்து. கனச்சித்துல கேனச்சித்து. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? இது அதை விட முக்கியமானது. அதாவது பசுவத்து மீனிங் எழுதிக்கலாம். அதாவது உடலை குறித்து தேகம் உத்திஷ்ய பிரதானமா தேகம்னா உடம்பை குறித்து பசுவத்து மிருகங்களை போல் வைரம் விரோதி. வைரம்னா விரோதிங்க. வைர கல்லு இல்ல, வைரம்னா விரோதி. சோ தேகம் உத்திஷ்ய உடலை குறித்து பசுக்களை மிருகங்களை போல் வைரம் விரோதம் ந குறியாத்து கேனச்சித்து. அதாவது என்ன சொல்றாருன்னா பியூட்டிஃபுல்லான மீனிங். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு அதுக்குள்ள வைரம் அப்படின்னா வைரம்னா எனிமிட்டி, விரோதம். எனிமிட்டி எப்ப வரும்? அதுக்கு முந்தானே தீவன் எனக்கு அப்படி பண்ணிட்டான் அப்படின்லாம் அதுக்கு விரோதம் வராது. அனிமலுக்குள்ள எனிமிட்டி இருக்கு. ஆனா அதுக்கு இருக்கிற எனிமிட்டிக்கும் நம்மளோட எனிமிட்டிக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா டிஃபரன்ஸே இல்லாம நடந்துக்கிறோங்கிறாரு. அதாவது இப்போ அனிமலுக்கு ஒரு எனிமிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 3 காரணத்துக்கு தான் அது எனிமிட்டி பார்க்கும். 1, தன்னுடைய இருப்பிடத்தை யாராவது உடல் குறித்து எனிமிட்டி இருக்குது. அன்னமயத்தில் நின்றுக்கும். அது அந்த அன்னமயத்துக்கு உண்டான எனிமிட்டி மட்டும் தான் அது தெரியும். மனோமய எனிமிட்டில அது தெரியாது. அது அவங்க என்னை இமோஷன் பண்ணா அது என்னை பார்த்து முறைச்சது அந்த நாய் அப்படி இந்த நாய்க்கெல்லாம் எனிமிட்டில வராது. அது போக வர முறைச்சிட்டே இருக்குது. இல்லை அது பாரு கருப்பா இருக்குது, அது பாரு அழகா இருக்குது, நான் பாரு அழகில்லை, அப்படிலாம் எனிமிட்டி வராது. ஸோ அவங்களோட எனிமிட்டி எப்படி இருக்கும்? பசுவத்து பசுவை போல் அப்படின்னா பசு ஒரு பசு மீன்ஸ் விலங்குகள். விலங்குகளுக்கு சரீரத்தை குறித்து மட்டும்தான் எனிமிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது? தன்னுடைய இருப்பிடம், இந்த டெரிட்டரி. அதுக்குள்ள யாரா வந்தா என்ன பண்ணும்? நாய்களாம் பாருங்க, வீதி ஃபுல்லா எங்க ஒரு 6-6 நாய் எங்க இந்த வீதி ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. அந்த டெரிட்டரி ஆச்சுங்களா? அதுக்குள்ள வேற ஏதாவது வேற வீதியிலிருந்து நாய் வந்தது, சும்மா அப்படியே 5, 6, 7 இருக்குது, அப்படியே போய் என்ன பண்ண அப்படியே அந்த எனிமிட்டி, டெரிட்டரியல் எனிமிட்டி ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ்க்கு இருக்கும். அடுத்தது டெரிட்டரியா, டெரிட்டரி மீன்ஸ் வாழ்ற இடம், அந்த தேகம் வாழ்ற இடம். 2வது உணவு. நீங்க அந்த 7க்குள்ளேயே ஒரு உணவு கொண்டு வைங்க, ஒண்ணுக்கு என்ன பண்ணும்? நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். அது ஒரு ரீடர் இருக்கும். அது சாப்பிட்டா தான் மற்றதெல்லாம் சாப்பிடணும். பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாவே சாப்பிடாது. ஏன்னா கூடத்துல அதை பிடிச்சிக்கிட்டே என்ன பண்றது? முதல்ல தான் போய் சாப்பிடணும். இப்ப சிங்கமே பாத்தீங்கன்னா பெண் சிங்கா கொன்னுட்டா போட்டுறணும். ஆண் சிங்கம் சாப்பிட்டு போனா தான் பெண் சிங்கம் சாப்பிடும். இந்த மாதிரி அதுகளுக்குள்ள என்ன இருக்கும்? உணவுக்கு டெரிட்டரி அதாவது எனிமிட்டி பார்க்கும். இருக்கிற இடம், உணவு, இது 2லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அது பசுவத்து அது போல எனிமிட்டி டெவலப் பண்ணுது. அடுத்தது அனிமல்ஸ் உணவு, உடை, அப்புறம் தன் இனத்துக்கு அந்த சரீரத்துடைய இனத்துக்கு என்ன பண்ணுது? பாதுகாக்காக தன்னுடைய குட்டி போட்டு என்ன பண்ணுது? ஒரு எனிமிட்டி யாராவது கிட்ட நீங்க வளர்த்தியே இருக்கலாம்.
ஆனா அதோட சரி அந்த அதனுடைய குட்டி அந்த மாதிரி கிட்ட யாராவது போனோம்னா என்ன பண்ணது, அப்பத்திக்கு அப்படியே உறங்கும். பூனை குட்டி போட்டிருக்கு கிட்ட போகாத கடிச்சு வச்சிரும், நாய் குட்டி போட்டிருக்கு கிட்ட போயிடாத கடிச்சு வச்சிரும். ஸோ அங்க அது என்ன பண்ணும், தன்னுடைய இனத்தை பாதுகாப்பதற்காக எனிமிட்டிய வெளியே காமிக்கும். ஸோ என்ன சொல்றாரு, தேகம் உத்திஷ்ய பசுவத்து வைரம் ந குறியாத்து. இந்த மாதிரி எனிமிட்டிய நீ பண்ணாத, ந குறியாத்து. இதெல்லாம் அனிமல்ஸ் உண்டானது. நீ என்ன பண்ணாத, உடலை உத்திஸ்து, நீ என்ன பண்ணாத, மற்றவங்க கிட்ட எனிமிட்டியை டெவலப் பண்ணாத அப்படிங்கிறாரு. விரோதம் கொள்ளாதே, தேகத்தை உச்சித்து என்ன பண்ணாத, இந்த மாதிரி உணவுக்காக மற்றவங்கிட்ட எனிமிட்டியோ, உன்னுடைய இருப்பிடத்துக்கான எனிமிட்டியோ. பாதி விவசாயிகள் சண்டை போட்டுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற பொலி தகராறு தான். இது என்னது, நான் கொஞ்சம் அங்க சேர்த்துனேன், நான் இங்க சேர்த்துனேன், இந்த மாதிரி இடத்துக்காகவோ உணவுக்காகவோ சண்டை போட்டோம்னா, உறவுக்காகவோ, அது போன இது பண்ணது தன்னுடைய இடம், உறவுக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ கோர்ட்ல கேஸ போட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா, எனிமிட்டி டெவலப் பண்ணீங்கன்னா பசுவத்து, யாரால் பசுவத்து. பசுன்னு என்னது, விலங்குகளை போல். அந்த மாதிரி எனிமிட்டிய டெவலப் பண்ணாத அப்படிங்கிறாரு. இதை நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம எந்தெந்த தேகத்தை உத்திஷ்டு எந்தெந்த இடத்துல நம்ம எனிமிட்டி டெவலப் பண்ணியிருக்கோம், நம்ம வாழ்ற இடத்தை உத்தேசித்து யார் யார் எனிமிட்டி டெவலப் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய அதே சொல்றது இனம் குடும்பத்துக்காக யார் யாரை நம்ம எனிமிட்டி பண்ணியிருக்கோங்கிறது நீங்க விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம், ஏகக ஏவ பரக ஹி ஆத்மா பூதேஷு ஆத்மனி அவஸ்திதக யதா இந்துகு ஊத பாத்ரேஷு பூதானி ஏகாத்மகானி ச. அதாவது அந்த எனிமிட்டி பார்த்தீங்கன்னா என்ன, அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் ஹாவ் அ ஸ்ட்ராங் மைண்ட். அதுதான் சாரம்னு எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங் மைண்ட் டெவலப் பண்ணிக்க, அதுதான் அதனுடைய சாரம். ஸோ தன்னுடைய உடலுக்கு பாதுகாப்புக்காக எனிமிட்டி அல்லது உணவு இருப்பிடம், உடல் உணவு இருப்பிடம், இதற்காக என்ன பண்ணாத, மற்றவங்களை எனிமிட்டி டெவலப் பண்ணக்கூட. பசுவத்து, மிருகத்தை போல் பகைமையை ஏற்படுத்தி கொள்ளாதே, ரிட்டாலியேட். ஓகே, அடுத்தது. இப்ப அடுத்தது இதுவும் அப்படிதான். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இது என்ன சொல்றாருனாங்க, 2 இடத்துல வேற்றுமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மீனிங் எழுதிக்கலாம். ஏகக ஏவ பரகி. அத 2 என்ன சொல்றாருன்னா, இங்க வேற்றுமைங்கிறது கிடையாது. ஆத்மா ஸ்டாண்ட் பாயிண்ட்லயும் வேற்றுமை கிடையாது. உன்னுடைய சரீரத்துக்குள் உரைகின்ற கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் எதுவோ அதே சைத்தன்யம் தான் நீ பார்க்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிற கான்சியஸ்னஸ். அதுதான் ஒற்றுமை. இது ஆத்மா ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஒற்றுமை. உனக்குள்ள எந்த கான்சியஸ்னஸ் உடலை உயிரூற்றி கொண்டிருக்கிறதோ, ஆக்ஷன்ல வச்சிருக்குதோ, எந்த அறிவு இருக்குதோ, எந்த கான்சியஸ்னஸ் இருக்கோ, அதே தான் நீ பார்க்குற கொசு, பூனை, நாய், எல்லாத்துலையும் மனிதர்கள் எல்லாத்துக்குள்ளும் இருக்கிற அந்த ஆத்மா ஒன்று ஏகஹா. அங்க ஒற்றுமை. 2வது நாம யூஸ்வலா என்ன பார்த்திருப்போம், அனாத்மாவில் என்ன இருக்குன்னு சொல்லுவோம், பேதம் இருக்குன்னு சொல்லுவோம். இவர் என்னங்கிறாரு, அனாத்மாவில் பேதம் இல்லைங்கிறாரு. பியூட்டிஃபுல்லான இடம். இது எங்கேயுமே கிடையாதுங்க வேதாந்தத்துல. அதாவது அனாத்மால எவ்வளவு தான் படிச்சிருப்போம், உன்னுடைய சரீரம் வேறு, அவனோட சரீரம் வேறு, அதுல வித்தியாசம் இருக்கு, அதுல வித்தியாசம் இருக்கு, ஆத்மாவில் வித்தியாசம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக அங்க ஏற்படுத்தி கொடுத்த ஒரு டெக்னிக். சரீரத்தில் வேறுபாடு இருக்கு. நான் செடி 2, நாயோட சரீரம் வேறு, பூனையோட சரீரம் வேறு, அமீபாவோட சரீரம் வேறு. இந்த மாதிரி பேதங்கள் சரீரத்துல உபாதியில் இருக்குன்னு இத்தனை நாள் படிச்சோமா, அதை அப்படியே உள்டா திருப்பி போடுறாரு. அனாத்மாவில் பேதம் இல்ல. மேடப்பா பஞ்சபூதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாமே மேடப்பா பஞ்சபூதா. என்னுடைய சரீரம் 5 பூதங்களால் ஆனதுதான். என்ன இருக்கு, உள்ள பிருத்திவி இருக்கு, பிருத்திவி தான் வெயிட்டுங்கிறது. உள்ள வாய் இருக்கு, அக்னி இருக்கு, கோபம் இருக்குன்னு என்ன அர்த்தம், அக்னி இருக்கு. இந்த மாதிரி 5 பூதங்களால் ஆனதுதான் என்னோட சரீரம். நான் பார்க்குற எந்த சரீரமா இருந்தாலும் அது 5 பூதங்களால் ஆனதுதான் அப்படிங்கிற ஒற்றுமை நம்ம இவ்வளவு நாளா பார்த்துருப்போம். இங்க ஒண்ணு சொல்றாரு பாருங்க, ஒற்றுமை, அனாத்மாவில் இருக்கிற ஒற்றுமை. என்ன தெரியுங்க சொல்றாரு, எந்த சரீரத்தை பார்த்தினாலும் அது
இன்னொரு சரீரத்துக்கு உணவாகிற இடத்தில் சமம் வரும். எந்த ஒரு சரீரத்தை பார்த்தாலும் அது இன்னொரு சரீரத்துக்கு உணவாகிறதுங்கிற இடத்துல எல்லா சரீரமும் சமம். இது வேற எங்கேயுமே கிடையாதுங்க. அதான் ஒரு சுவாமிஜி ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு அவரோட ஆசிரம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது நான்வெஜ் சாப்பிட்றதுங்கிறது அவங்களுக்கு பழக்கம். இவர் போய் கிளாஸ் எடுத்தோடனே அவங்களால விட்டுட்டேங்க, அது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாள் நம்மளால விட முடியாது போது அவங்களாம். அப்போ ஒருத்தர் ப்ரே பண்ணாராம். சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், அதான் நாம சொல்லி கொடுக்கறது ஒண்ணு, இந்த வேதம் எப்படி போய் வேலை செய்யுது, சாஸ்திரம் தன் வேலையை செய்யுங்கிறக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். நான் இதை சொல்லி கொடுக்கல, ஆனா அது சாஸ்திரமா நான் சொல்லி கொடுத்து அவருக்கு இந்த மாதிரி புரிஞ்சிருக்குன்னாரு. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அது என்ன ப்ரே பண்ணியிருக்காரு, எந்த சக்தியினால், எனக்குள் இருக்கிற ஒரு சக்தியினால, இப்ப முன்னால வந்து ஆடோ கோழியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சக்தியினால் நான் உன்னை உணவாக உண்கிறேனோ அதே போல் வேறொரு சக்தி என்னை உணவாக உண்ணட்டும். இதெல்லாம் அல்டிமேட். சொல்றாரு, நான் இதெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் வந்து ப்ரே பண்ணணும் சொல்லி கொடுக்கல, வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டா அந்த வேதாந்தம் எப்படி அவங்களுக்குள்ள வேலை செய்யுதுன்னு பாருங்கிறாரு. வேதாந்தம் தன் வேலையை செய்யும். என்னென்ன, நான் எந்த ஒரு சக்தியினால நான் என்ன பண்றேன், என்னை விட ஆடு என்னை விட கோழியில என்னது அல்ப சக்தி, அதனால நான் என்ன பண்றேன், அழகா கட் பண்ணி பிளேட்ல போட்டு கொண்ட குழம்பு வச்சு பிளேட்ல ஊத்தி சாப்பிடுறேன். சிங்கத்தை சாப்பிட்டுருமா? ஏன், அதுவும் ரத்தம் தானே, அதுவும் லிவர், அதுலயும் தானே எல்லாமே இருக்கு. ஏன் சிங்கத்தை வெட்டுறதில்ல? வெட்டினா தெரியும். சோ நம்ம என்ன பண்றோம், நம்மளை விட பலகீனமான, அதுலதான் பாவங்கிற இடத்துக்கே வருது. நீ சிங்கத்தை அடி, நேருக்கு நேர் நின்று அடி, சாப்பிடு, பாவம் இல்லைங்க சாஸ்திரம். ஏன்னா உன்னால அதுதான் நீ என்ன பண்ணிடுற, சிங்கத்துல யாரும் பொங்க வைக்கிறது, மாரியம்மங்களுக்கு யாராவது சிங்கத்தை வெட்டி நாங்க அன்னைக்கு பொங்க வைக்கிறோம் வாங்க யாராவது கூப்பிடுறோமா என்ன? ஏன் மாரியாத்தா வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? நோ, நம்மளால முடியாது. சிங்கத்தை டேம் பண்ணி அதை தெரியும். 4 சிங்கத்தை நீங்க வெட்டினீங்கன்னா 40 மனுஷங்க செத்து போயிருப்பான். 4 சிங்கம் வெட்டுன்னு இருக்கும், இல்லை நான் சொல்லல, அதுக்கு முன்னால 40 மனுஷன் செத்து இருப்பான். சும்மா விடுங்களா அதெல்லாம். அதனால என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் அப்படி. ஏன் காண்டாமிருகம் வெட்ட வேண்டியதுதானே? ஒட்டகச்சிவிக்கு எவ்வளோ பெருசு, எத்தனை கிலோ கறி வரும், வெட்ட வேண்டியதானே எல்லாரும். ஏன்? அதுதான் அவர் சொல்லுவார். அந்த பிரேயர் பாருங்க என்ன சொல்லுது. அப்போ ஒரு இயலாமையில் இருக்கிற என்னை விட சக்தி படைத்த ஒரு அனிமலை எந்த சக்தி கொண்டு நான் வெட்டி தின்கிறேனோ அதே போல் என்னை விட அதிகமான சக்தி கொண்ட ஒண்ணுக்கு உணவாக நான் ஆவேனாக. அது பிரேயர்னுடைய அவருடைய அந்த நான் மற்றவங்களுக்கு அது உணவு ஆகணும் அப்படின்னா உடனே நம்மளை வந்து ஒருத்த வெட்டி நம்மளை சில்லி போட்டு அப்படி திங்க் பண்ணாதீங்க. அப்படி அவர் வேண்டல. இன்னும் திங்க் பண்ணிங்க ஆழம். அவருடைய பிரேயரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் 2 மூளை வேணும். அதான் என்ன தெரியுங்களா, நான் பண்ணான்னு என்ன தெரியும், ஓ இப்போ நான் வந்து கோழி வந்து சில்லி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்ப என்னை ஒருத்தர் சில்லி போட்டு தின்னுவானாலாம் திங்க் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் யாரும் நம்மளை சாப்பிட மாட்டாங்க. விட்டுருமா என்ன? அப்படியெல்லாம் விட மாட்டோம். ஏங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு நீ சில்லி போட்டு உட்காந்துருப்போம் நம்மள. அப்ப எப்படி நான் எப்படி இன்னொன்னு குணவாகிறது? நீங்க பக்குவமா உங்களை நீங்க பாதுகாத்து வச்சிருந்தாலும் உயிர் ஒரு நாளைக்கு போகுமா? எத்தனைதான் பாதுகாப்பு வச்சிருந்தீங்கனாலும் உயிர் ஒரு நாளைக்கு போகுமா? இறந்ததுக்கு பிறகு நீங்க சுடுறத இன்னைக்கு பிராக்டிக்கல். அன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா தூக்கி பறவைகளுக்கு போட்டுருவாங்கன்னு பார்த்திருக்கோம், தண்ணியில் விட்டுருவாங்க, மீன்கள் சாப்பிடட்டுன்னு போட்டுருவாங்க. அந்த கான்செப்ட் தான் அவர் சொன்னது. அந்த மீன்களுக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் தான் மீனை நாம் பிடிச்சி திங்க முடியும். செத்ததுக்கு அப்புறம் நம்மள என்ன பண்ணும், மீன் சாப்பிட்டுருது. ஸோ அங்கே தூக்கி போடுறது, பறவைகளுக்கு போடுறது, மலை உச்சியிலிருந்து தூக்கி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருந்திருக்காங்க. சரி, இந்த காலத்தில் எப்படிங்க அதெல்லாம் பண்ண முடியும்? நம்ம தான் அழகா ஆத்மா கொண்டு போய் அழகா நம்மளை எரிச்சு அப்படியே அழகா கொண்டு போய் சாம்பலை வாங்கி அழகா கொண்டு கங்கையில கரைக்கிறாங்க. பூமிக்கு தாங்க போகுது, பூமி தாங்க கடைசியில் நம்மளை சாப்பிடுது. ஸோ பூமி நம்மளை விட சக்தி அடைந்தது எதிர்பார்த்துட்டு இருக்குது, எப்ப நீ வருவீன்னு. புரிஞ்சுதுங்களா? அதத்தான் அவர் சொல்றாரு, என்னை விட அதிகம் சக்தி படைத்தது இந்த பூமாதா, நான் அவளுக்கு உணவாவேனாக. நான் அந்த பிரேயர் பத்தி விளக்குனேன், அது சைட் பீஸ். கமிங் டு த கிளாஸ். இப்ப என்ன சொல்றாரு, இது மாதிரி 2 விதத்துல ஒத்துமை காமிக்கிறார். ஒண்ணு ஆத்ம
இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனாக. சப்ஜெக்ட் மேட்டர் வேதாந்தத்துக்குள்ள இறங்கிட்டாரு. என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற அனைத்து ஆத்மா ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தாலும் எனக்குள்ள எந்த கான்சியஸ்னஸ் இருக்கோ அதே கான்சியஸ் தான் என் பயந்து இருக்கு. எனக்கு யார் யார் கஷ்டம் கொடுக்குறாங்களா அவங்களுக்குள்ளே அதே ஆத்மா இருந்துதான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒற்றுமை. அனாத்மா இடத்துல எப்படி ஒற்றுமை சொல்றாரு, நாம இவ்வளவு நாள் தெரிஞ்சு வச்ச ஒற்றுமை ஒண்ணு, பஞ்சபூதங்களேன கிருத்தம். பஞ்சபூதேன கிருத்தம், அது கொசு சரீரம், யாரு சரீரம். இவர் என்ன சொல்றாரு, இன்னொரு இடத்துல சரீரம் எல்லாம் சமமாகுது. எந்த ஒரு சரீரமும் இன்னொரு சரீரத்துக்கு உணவாகிற இடத்துல ஆல் சரீரம் சார் ஈக்குவல். எல்லா இடத்துலயும் என்னது, சரீரத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை தெரிஞ்சுக்கலாம். ஆத்மாவிலையும் ஒற்றுமை, அனாத்மாவிலையும் அது ஒற்றுமை. அத எழுதிக்கங்க, இப்ப மீனிங் எழுதிக்கலாம். ஏக்கக ஏவ பரகி ஆத்மா. இந்த இடத்துல ஆத்மா ஏக்கக, நான் சொன்ன பாயிண்ட்ல ஆத்மா ஒன்று, மேலான ஆத்மா. எந்த இடத்துல எல்லாமே ஒண்ணு, பூத்தேஷு ஆத்மனி. பூத்தேஷுங்கிற எல்லா ஜீவராசியில் இருக்கிற ஆத்மா ஒன்று. பூத்தேஷு புளூரல், ஆத்மா ஒன்று. ஆத்மனி என் உடலில் அவஸ்திதக, என் உடலில் உரைகின்ற வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்மாதான் சர்வ எல்லா பூதங்களிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்மா. இந்த லைன் எதை குறிக்குது, ஆத்மாவில் இருக்கிற ஒற்றுமை. ஆத்மா ஏக்கக. இது வரைக்கும் ஏக்கக ஏவ பரக, அது என்னது, மேலானது. ஹி எப்படி, ஆத்மா பூதேஷு ஆத்மனி அவஸ்திதக, எல்லா உடல்களிலும் உரைகின்ற வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்மா. எல்லா பூதன பூதேஷு, என்னிடத்தில் ஆத்மனின என்னிடத்தில், என்னிடத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கான்சியஸ் அறிவு ஆத்மாதான் பூதேஷு, எல்லா பூதங்களிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏக்கக ஏவ, அது என்னது, பரக, மேலானது. இது ஒரு ஒற்றுமை. ரெண்டாவது லைன் எப்படி சொல்றாரு, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, யதா இந்துகு உதபாத்ரேஷு பூதானி ஏகாத்மகானி ச. இது ரெண்டாவது என்ன சொல்றாரு, இது என்ன சொல்ற, அனாத்மாவில் இருக்கிற ஒற்றுமை சொல்றாரு. செகண்ட் லைன்ல யதா இந்துகு ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. ஒரு சந்திரன், இந்துகுனா என்னது, எப்படி, யதானா எப்படி, இந்துனா மூன். சந்திரன் உதபாத்ரேஷு சின்ன பாத்திரத்துல தண்ணி, பெரிய நம்ம சூரியன் அஸ்தாமலிக்க சொன்ன உதாரணம் நிறைய கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஒரே ஒரு சூரியன் 10 பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி வச்சீங்கன்னா எத்தனை சூரியன் தெரியும், 10 சூரியன் தெரியும். இங்க என்ன உதாரணத்தை மாத்துறாரு, இந்துகு மூன், 10 விதமான ரவுண்டு பாத்திரம், குண்டு பாத்திரம், எத்தனை விதமான பாத்திரங்களை நீ எடுத்து வச்சாலும் அங்க தெரியறது என்னது, ஒரே மூன். எப்படி தெரியும், 10 பாத்திரங்களில் 10 மூன் இருப்பதை போல். உதம்னா நீர்ங்க, பாத்ரேஷு தண்ணீர் பலவித பாத்திரத்தில் இருப்பதை போல். சந்திரன் ஒன்றே ஒன்று, ஆனா பல பாத்திரத்தில் பல சந்திரன் தனித்தனியாக இருப்பதை போல் தெரிகிறது. அதுபோல் ஆத்மா ஒன்று, எல்லா பிராணிகளுக்கும் அது பிரகாசிக்கிறதுங்கிறது ஆத்மா பாயிண்ட், அதை எடுத்துக்கணும். அடுத்தது பூதானி ஏகாத்மனி ச, அந்த இந்துங்கிறது ஏக்கக ஆத்மா அப்படிங்கறதுக்கு உதாரணம். அடுத்தது என்ன சொல்றாரு, பூதானி ஏகாத்மகானி ச, என்ன பூதங்கள் எல்லாம் என்ன ஒரே தன்மையை உடையது. ஏகாத்மகானி அப்படின்னா, ஏகாத்மகானி அப்படின்னா ஒரே தன்மையுடன் கூடியது. அப்பதான் ஒரே தன்மையுடன் கூடியதுன்னா நமக்கு என்ன சொல்ல, 5 பூதங்களால் ஆனது. அந்த பூதங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இருக்கிற பூதத்தில் இருக்கிற வித்தியாசங்கள் வேற, நாயினோட சரீரத்தில் இருக்கிற பூதங்களுடைய கம்போசிஷன் வேற, ஒரு அமீபா பாத்தீங்கன்னா அதனுடைய பஞ்சபூதனுடைய கம்போசிஷன் வேற. இப்படி வேற வேறையா தானே தெரியுது. அப்படின்னா அப்படி அல்ல, மற்றதற்கு உணவாகிற இடத்தில் அனைத்து சரீரங்களும் சமம். என்னுடைய சரீரமும் கடைசியில இந்த பூமிக்கு உணவாக ஆகிறது. சோ அனாத்மா அடிப்படையிலும் ஒற்றுமை, ஆத்மாவுடைய அடிப்படையிலும் ஒற்றுமை.
இப்போ புல்லு மான் சாப்பிடுது, மானை சிங்கம் சாப்பிடுது, அந்த மாதிரி தான். சிங்கம் இறந்ததுக்கு அப்புறம் மண் சாப்பிட்ரும். புரிஞ்சுதுங்களா? மொத்தத்தில் எல்லா சரீரம் என்னதான், புல்லு இன்னொன்று சாப்பிடுது, மானை சிங்கம் சாப்பிடுது. சிங்கம் இறந்ததுக்கு அப்புறம் என்னங்க ஆகுது? யார் சாப்பிட்றா? பூமி. இட் அப்சர்வ்ஸ் ஆல் த கால்சியம் இல்லைங்களா? சிங்கத்தினுடைய எலும்பில் இருக்கிற அத்தனை கால்சியம், அத்தனை விட்டமின்ஸ், மினரல்ஸ் யார் சாப்பிட்டுக்கிறா? பூமி சாப்பிட்டுக்கும். ஏன்? அடுத்த தாவரத்துக்கு கால்சியத்தை, நீங்க அங்க ராகி போட்டீங்கன்னா ராகியில கால்சியம் வருதுன்னா இந்த கால்சியம் தான் அங்க போகுது. பியோர் என்ன சொல்றது, இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் இஸ் எக்ஸ்ட்ராவர்ட்டா என்ன சொல்றது, எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். பகவான் இஸ் எக்ஸ்பர்ட் இன் ரீசைக்ளிங் ப்ராசஸ். அவர் என் கால்சியம் தீந்து போச்சுன்னு போய் எங்க போய் எடுத்துட்டு வர்றாரா என்ன? இங்க நீங்க நம்ம பாடியை இப்ப நீங்க சாம்பல் அப்படின்னு கரைக்கணும் இல்லையா, அதுல எத்தனை சத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நெஞ்சம். அதெல்லாம் எங்க போகுது? பூமிக்கு போகுது. நீங்க உயிரோட போட்டு புதைச்சாலும் அப்படியே பூமி அதெல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். உறிஞ்சிச்சுதான் அதை என்ன பண்ணுது, அடுத்த தாவரத்துக்கு கொடுக்குது. அந்த தாவரத்தில் இருக்கிற கால்சியம், ராகின்னு ஒரு உதாரணம் சொன்னேன், அந்த ராகியை நாம சாப்பிட்றோம். அப்ப நாம சாப்பிட்டு கால்சியத்தை ஸ்டோர் ஹவுஸா பண்ணி வச்சிருக்கிறோம். நாம இறந்ததுக்கு அப்புறம் பூமி மறுபடியும் என்ன பண்ணுது, அந்த கால்சியத்தை பூமி கொடுத்துட்டு தான் போறோம். திருப்பி அந்த பூமி என்ன பண்ணுது, இதுக்கு பேர் என்னங்க, என்னமோ சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சு ரீசைக்ளிங். அதெல்லாம் பகவான் ஆரம்பத்திலிருந்து ரீசைக்ளிங் ப்ராசஸ் தான் அவர் வச்சிருக்கிறார். நமக்கு அது புரியாம போயிருக்கலாம், அது வேற விஷயம். பக்கா ரீசைக்ளிங். இந்த உலகத்தை ஸ்திதி பண்றதுக்கு எந்த ஒரு பொருளின் பத்திலின்னு அவர் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதீதமா போச்சு கொண்டு வெளியில தள்ளணுங்கிற விஷயமும் அவருக்கு கிடையாது. இந்த உலகத்தை படைச்சது பக்கா ரீசைக்ளிங். அதைத்தான் சொல்றாரு, ஒரு சரீரமும் இன்னொரு சரீரத்துக்கு அது உணவாகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.